மக்கள் எப்படி ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்களோ அதை விட ஒரு பெண்ணா இருந்து கட்சியும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மக்களையும் பார்த்துக்கிட்டு கேப்டன் உடல் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அதை தாங்கி கொள்றதுக்கு ஒரு தலை வேணும். அந்த தலை எங்க கிட்ட. வணக்கம், என்னுடைய பேர் திவ்யா தமிழரசன். வடசென்னை மேற்கு மாவட்டம் கொளத்தூர் பகுதியிலிருந்து வரேன். ஐடிவி மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு கேப்டனுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. உரிமையோடும் உணர்வோடும் கலந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் மக்கள் இன்னும் கேப்டன் அவர்களை மறக்கல. கேப்டன் மேல இன்னும் அதே பாசத்தோடு அதே மரியாதையோட தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு பக்கம் என்னன்னா, அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்களும் வந்திருக்காங்க. இது தேமுதிகவுடைய ஒரு பலத்தை காட்டுகிறதுன்னு சொல்லலாம். கேப்டன் அவர்களே இருந்தப்போ எப்படி இருந்தாரு, அதை விட அவர் இருந்த போதும் அவருடைய மவுசு குறையல அப்படின்னு சொல்லலாம். அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னைக்கு கேப்டன் ஆலயத்துல வழிபடுறாங்க. கேப்டன் சமாதின்னு ஆரம்ப காலத்துல சொன்னது இன்னைக்கு கேப்டன் சன்னதியா இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படுது. இது என்ன சொல்றது, எந்த ஒரு தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை, ஒரு அங்கீகாரம்னே சொல்லலாம். சுற்றுப்பயணம் சொல்ல முடியாது, அது ஒரு வெற்றி பயணமாக அமைஞ்சிருக்கு. கேப்டன் அவர்களுக்கு மக்கள் எப்படி ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்களோ அதை விட அமோக வரவேற்பு இன்றைக்கு அந்நியார் கிட்ட கொடுத்துருக்காங்க. 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக அமைந்திருக்கு. கேப்டன் அவர்கள் எப்படி 2 மைக்கை வச்சுட்டு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் அன்னைக்கு கதற விட்டு 2 பேருக்கும் கடிவாளம் கட்டினாங்களோ அதே போல இன்னைக்கு அந்நியர்களுடைய சுற்றுப்பயணம் இன்னைக்கு அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை பார்த்து மிரண்டு போனவர்கள் தான் அதிகம். கேப்டன் எப்படி செயல்பட்டாரோ அதே வழியில் அந்நியர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. இது கட்சியை பலப்படுத்துவதோடு கட்சியுடைய வெற்றியை காட்டுது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா ஒரு பிராண்ட் அப்படிங்கறது இன்றளவும் அது காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உடல் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அதை தாங்கி கொள்றதுக்கு ஒரு தலை வேணும். அந்த தலை எங்க கிட்ட இருக்கு. அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேய்ந்தது ஓய்ந்ததுன்னு சில முட்டாள் கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே கூட்டம் தான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கூட்டணிக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு இலக்கை 2011 வென்று காட்டினோம். அதையே 2026 நின்று காட்டுவோம். இப்ப இருக்க காலகட்டத்துல ஆண்கள் கூட அரசியல் இருக்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அரசியல் களத்துல என்னென்னலாம் நடக்குமோ, நமக்கு இதனால பின்விளைகள் என்னென்ன வருமோ நினைச்சு பயந்து ஒதுங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான களத்துல நம்முடைய புரட்சி அந்நியார் அவர்கள் ஒரு பெண்ணா இருந்து கட்சியும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மக்களையும் பார்த்துக்கிட்டு கேப்டன் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் மேற்கொண்டு அந்நியார் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இந்த பேர் இயக்கத்தை தோள் மீது சுமந்து கொண்டு அவர்கள் மீது வீசப்படும் விமர்சனங்கள் எல்லாமே கட்சியின் வளர்ச்சிக்கு உரமாக்கி உயர்ந்து நிற்கிற பெருமதிப்புக்குரிய ஒரு பெண் தான் நம்முடைய புரட்சி அந்நியார். புரட்சி அந்நியார் அவர்கள் களம் நிறைய பார்த்துட்டாங்க. இனி பயிற்சி தேவை கிடையாது. குரங்குதான் குட்டி கர்ணம் போட்டு கைத்தட்டல் வாங்கணும். ஆனால் எங்கள் பெண் சிங்கம் புரட்சி அந்நியார் நடந்து வந்தாலே தமிழ்நாடு அதிரும்.